படாமா வில்லினில் படாமா வந்தருவ கலை மகளே வந்தருவ கலை மகளே அந்த கால இந்த கால கதை கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கி சொல்லியே வில்லினில் படாமா வில்லினில் படாமா வந்தருவ கலை மகளே வந்தருவ கலை மகளே. அண்ணே கலைகளுக்கு வணக்கம் சொல்லிட்டோம். அடுத்து யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? நம்ம பள்ளி தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் மற்றும் உள்ள உறுப்பினர்களுக்கும் வணக்கம் வணக்கம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. தம்பி, நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? ஒரு 7-8 மணிக்கு எழுந்திருப்பேன். அடக்கடவுளே, நீ சேவல பார்த்திருக்கிறியா? இல்லைன்னா தங்கச்சி, நீ பார்த்திருக்கிறியா? ஓ, பார்த்திருக்கிறேன். எங்க தெரியுமா? எங்க அப்பாவோட சிக்கன் வாங்க கடைக்கு போனப்போ கூண்டுல அடைச்சு வச்சிருந்தப்ப பார்த்தேன். சேவலுக்கு ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடுவோம். சேவல புடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், ஆமா கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி கூமையா? கொக்கர கொக்கரக்கோ, கொக்கர கொக்கரக்கோ, கொக்கர கொக்கரக்கோ, கொக்கர கொக்கரக்கோ. அந்த காலத்துல சேவல் கூச்சுன்னா ஒரு தேவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி? செல்போன் ஒளியின் ஓசையை நான் கேட்டேன். விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். அட நாக்குமுக 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 விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். அம்மா, எல்லா வீட்டுலயும் செல்போன் தான் நல்லா இருக்கு. சரி சரி, எழுந்தாச்சு. அடுத்து என்ன? புலியலா? புலியல்ல என்ன? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சொல்றேன் கேளு. கணினி நாடுன்னு சொன்னது யாரு? நம்ம அவை பாட்டிதான். ஆமா, நம்ம அவை பாட்டிதான். சரியா சொன்ன தங்கச்சி. அந்த காலத்துல வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்த்து சீயக்காய் வைத்து குளிக்கணும். உடம்புக்கு குளிர்ச்சியும் முடி கருப்பா இருக்குன்னு சொன்னா யாரு கேக்குறா? ஆமா, யாரு கேக்குறா? இப்பதான் விதவிதமா கலர் கலரா வாசனையா ஷாம்பு வந்திருக்கேன். ஆமா, ஒரு சொட்டு ஷாம்பு போட்டா ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு நுரை வருமாமே. அது நான் விளம்பரத்துல பார்த்தேன். தரமான பொருளுக்கு ஏன்பா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அந்த காலம். ஆமாம், அந்த காலம். தினமும் ஒரு ஷாம்பு தேய்த்து குளிப்பது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். சுவத்துக்கு வெள்ளை அடிச்சாங்க அந்த காலம். ஆமாம், அந்த காலம். தலைமுடிக்கு வண்ணம் அடிப்பது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். குளிச்சதுக்கு அப்புறம் என்ன? சாப்பாடு தான். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பசியாக இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, சாப்பிடலாம். நானே 10 இட்லியா கொண்டு வந்தேன். அது எனக்கே பத்தல. ஐயோ, பசிக்குது. சரி சரி, பசிய பாட்டாவே அடக்கிடுவோமா? என்ன அடக்கிடுவோமா? அடக்கிடுவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம், இதுவே உனக்கு போதும். இந்த மாதிரி விருந்து சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை.
எங்கள் உடல் தானது இந்த காலம் ஆம் இந்த காலம் உணவே மருந்தே அப்போ மருந்தே உணவே இப்போ சரியாக சொன்னீர்கள் என்ன ஆறாமல் உணவை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம் ஆயிரம் சொல்லுங்க ஆயின கஞ்சி பழங்கஞ்சி தான் அதற்கு இணை எதுவுமே இல்லை ஆமாம் பழைய சோறு பச்சை மிளகாய் பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் ஓஹோ ஓஹோ நமக்கு இடிச்சதுல பகிர்ந்து சாப்பிடல இருக்கிற சுகம் இருக்கு அட 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 எடுத்து விடவா பாட்ட ஒன்னா இருக்க கத்துக்கணும் ஒரு உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் ஒரு உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா அது கத்து கொடுத்தது யாருங்க யாருங்க எங்கிட்டு ஒன்னா இருக்கிறது தனிமரம் தோப்பு ஆகுமா ஒரு மரம் இருந்தால் கொஞ்சம் பழங்கள் தான் கிடைக்கும் தோப்பா இருந்தால் கூடை கூடையா எல்லாம் இல்ல ஆனா கூரையிட்ட குக்கரே நீ பண்ணாதடா மக்கரே கூட்டு குடும்பத்தோட அருமையா சொல்றதா இந்த பழமொழி அந்த காலத்துல ஒரே வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமான்னு எல்லாரும் ஒரே குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாங்க எப்படி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா எங்கள் அன்பில் என்றும் இல்லை தேவிரை லாலலா கிளி கூட்டம் எங்கள் கூட்டமே ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் அது மட்டுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாவும் ஆதரவாகவும் இருக்காங்க இப்ப எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்களே ஸ்ட்ரெஸ்டு என்னது ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்னா துணி தானே அடக்கடவுளே அது ட்ரெஸ் இல்லடா ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம்னு அர்த்தம் உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துரும் போல இருக்கே அந்த காலத்துல அதெல்லாம் என்னன்னே தெரியாது அந்த காலத்துல வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்துச்சு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு பல அன்றிகள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனா இப்போ அம்மா ஒரு ஊரிலே அப்பா வேறு ஊரிலே அண்ணன் தங்கை நாங்க மட்டும் அன்பில்லாத இடத்திலே அண்ணன் தங்கை நாங்க மட்டும் அன்பில்லாத இடத்திலே